உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன சிறப்பு வாய்ந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த வருஷத்தில் இந்த மாதம் செவ்வாய் நீச்சமாய் நீச்சபங்க ராஜயோக நிலையில் இருக்க போகிறார். புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சுக்கிரன் நீச்சலத்திலிருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்று அடுத்தது கன்னி ராசிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு விதமான பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. அதில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சார். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அமையப்போகுது. அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். நிறைய கடகராசி என்பவர்கள் அவமானங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பிரிவினையும் சந்திக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு நோய், ஒரு கடன், ஒரு சண்டை, இந்த 3 இல்லாத கடகராசி என்பது யாருமே கிடையாது. நோய் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 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 சுகர் ப்ராப்ளம் நான் டாக்டர்கிட்ட போனேன். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சில பேருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும், சில பேர் விபத்து நடந்திருக்கும். இந்த மாதிரி உடல் நலத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இதுக்கப்புறம் என் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியுமா, நான் வேலைக்கு சரியாக போக முடியுமா அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தான தர்மங்கள் கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எந்த விதமான உடல் பாதிப்பாக இருந்தாலும் சரி கவலைப்படாமல் இருக்க. முதல்ல உங்கள் மனசு தான் மிக மிக பெரிய பிரச்சனையை கொடுக்குது. நிறைய கடகராசி என்பதில் பேசும்போது என்னென்னா, எங்கே சார் உடம்பு சரியில்லாமல் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு 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 பயம் இருக்குது. என்ன நடக்குமோன்னு தெரியல, எத்தனை நாள் இருப்போமோன்னு தெரியல, எத்தனை நாள் நோயோடு இருப்பேன்னு தெரியல, பயத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லு. இப்போ நான் அந்த சைட்லேருந்து பேசுனா அது மாதிரி பயம் இருக்க தான் செய்யும், பட் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அதை மறந்துட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை ரொம்ப சீரியஸாக செய்கிற மாதிரி ஒரு விஷயங்களை செய்து கொள்வது நல்லது. இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, வேலையில் காலைல ஒரு 9 மணிக்கு போகிறீங்க, 10 மணிக்கு போனால் ஒரு 8 மணிக்கே போயிடுங்க. அதே சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வரா மாதிரி பாருங்கள். வந்தவுடனே ஒரு வாட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா தூங்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நோய் மறந்து அந்த நோய் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது. அதே போல் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசி என்பவர்கள். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு மனைவியால் ஒரு பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டம். அஷ்டம சனியில் ஒன்று மனைவி ஏதாவது தவறி போயிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, இல்லை மனைவி விட்டுட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்குலாம் இருந்திருக்கு. யாருக்கெல்லாம் கடகராசியாக இருந்து கேது திசை நடக்குதோ சுக்கிர திசை நடக்குதோ இது கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க. சில பேருக்கு பிரிவினை, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இதனால் சில பாதிப்புகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த நிலை அப்படியே மாறிடுச்சு. கவலைப்படாதீங்க. உங்களுடைய மனைவி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய கணவர் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கொஞ்சம் மைண்டை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் காதல் சம்பந்தமான விஷயங்களை மிகப்பெரிய தோல்விகளையும் பிரச்சனைகளும் அவமானங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் நிறைய கடகராசி என்பது ஜாதகத்தை பார்த்துட்ருக்கோம். அது முக்கியமாக பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் சில பேரெல்லாம் காதலில் தோல்வி மட்டும் இல்லாமல் ஏமாற்றத்தையும் அடைந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மனநிலை மாறி இப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கு யார் கெட்டவங்க,
அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும். யாரை நம்புனீங்களோ அவங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே வருத்தப்பட்டுருக்கீங்க. ஆனால் அது வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலநிலை. இல்லை காதலை வீட்டில் சொன்னேன் சார் ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காதலித்தவரையே திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக இந்த வருஷத்துக்குள்ளே நடந்தே தீரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் தேவையில்லாமல் ஐயோ அம்மா அப்படி பேசிட்டாங்களே, அப்பா இப்படி பேசிட்டாங்களே, இது காதல் கல்யாணத்தில் முடியுமான்னு தெரியலையேன்னு வருத்தப்படாமல் இருந்துட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் புதிய வாய்ப்புகளையும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான மாதம். ஆனால் என்னென்னா நீங்கள் அதிகமாக மெனக்கிடணும். நீங்கள் பழசை நினச்சிக்கிட்டு ஐயோ அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, பணம் வருமா வராதா, கடன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு அப்படியே மைண்ட்லேயே யோசிச்சுட்ருக்கீங்க. நல்லா அப்படியே ஒரு கன உலகத்தில் நிறைய விஷயங்கள் செய்யலாம் நினைப்பீங்க. அதை எடுத்து செய்யும்போது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் போயிடும். அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் போயிடும். இல்லை யாராவது கடன் கொடுத்தவங்க யாராவது தொல்லை பண்ணுவாங்க, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே மறந்துட்டு அதில் ஒரு டென்ஷன்லேயே இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த மாதம் நம்ம இந்த தொழிலை முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதுங்க. அதேமாதிரி அடுத்த பிளான் என்ன, அடுத்தது நம்ம கடன் பிரச்சனை இருக்குது அதை எப்படி குறைக்க போகிறோம், அது பிஸ்னஸில் எப்படி க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்டிங்க. அந்த யோசனை தான் சார் போயிட்டுருக்கு, எனக்கு நான் இந்த மாதம் அதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா, அதை நினச்சிட்டு இருந்தவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். தொழிலில் லாபம் வரப்போகுதுன்னு, தொழிலில் முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம். தொழிலில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அதற்கான முயற்சிகள் இந்த மாதம் அதிகமாக செய்யலாம். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சக்ஸஸை கொடுத்துரும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். தொழில் மாற்றம் அப்படிங்கும்போது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரான்ச்சு, ஒரு ஃப்ரான்ச்சைசி, இல்லை ஒரு சேனல் பார்ட்னர், இது மாதிரி யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஏதாவது க்ரியேட் பண்ணி அவங்க மூலயமா உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும், உங்கள் மூலயமா அவங்களுக்கு லாபம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெயர் புகழ் காத்துட்ருக்கு. அது எப்படி வரும்னா, நீங்கள் ஏதாவது ஊர் மாறி போனால் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லுவாங்க, நீங்கள் இடம் மாறி போனால் ஒரு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லுவாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் தருவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையில் ஒரு பட்டம், பதவி, சம்பள உயர்வு உறுதியாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை கண்டிப்பாக மாறி தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்க. வீட்லேயும் ப்ரெஷரு, வெளியிலையும் ப்ரெஷர் சார், ஆஃபீஸ்லேயும் ப்ரெஷர் சார், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலை மாறியே ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி மாறலைன்னா இன்னும் 2 மாதத்தில் வேலை போகிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. சில ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக வேலை மாற்றம் இருக்குது. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த ஒரு வருஷமாகவே இருக்குது. வெளிநாட்டிலையுமே பார்த்திங்கன்னா பழைய மாதிரி சூழ்நிலை இல்லை சார், இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு சார், வேலை மாறணும்னு நினைக்கிறேன், மாற முடியல சார், வேலை இல்லாமல் 6 மாதம் தள்ளிக்கிட்டு இருக்கேன், இப்போ வேலை எனக்கு நோட்டீஸ் பீரியடில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் செய்து கொண்டு வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது. அப்படி செஞ்சிங்கன்னா தான் நடக்கும், இல்லைனாலாம் வேலைலாம் கிடைக்காது. அதனால் அது செஞ்சு கொள்வது நல்லது. வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே ஏதாவது இடத்த மாற்றிக்கங்க, இந்தியா வரணும் அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கீங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது நல்லது, வேறு கண்ட்ரி போகிறது நல்லது. அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அம்மாவால் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய உதவிகள் கிடைக்கும். அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயங்களை லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, வீடு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு, இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது நல்லது. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு, வண்டி வாங்கலான்ற எண்ணங்கள் இருக்குது உங்களுக்கு. அது இருக்குன்னா அதை நிறைவேற்றிடுங்க. அது என்ன இதாக இருந்தாலும் சரி. ஏன்னா
நிறைய கடகராசி என்பதுக்கு அது மனசை போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம ஒரு வீடு வாங்காமல் போயிட்டுமே, ஒரு இடம் வாங்காமல் போயிட்டுமே, ஒரு கார் வாங்காமல் போயிட்டுமே, ஐயோ இந்த மாதம் ஆஃபர் போட்டாங்க, நம்ம போய் வீடு ஒன்று பார்த்துட்டு வந்தோமே, ஒரு இடம் ஒன்று பார்த்துட்டோமே, அதை விட்டுட்டோமேன்ற எண்ணங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான பண வரவுகள் கண்டிப்பாக வரும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு இடம் வாங்க வச்சுருவாங்க, ஒரு வீடு வாங்க வச்சுருவாங்க, ஒரு வீடு மாற வச்சுருவாங்க. அதே போல் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடு மாறுங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய மாதம். உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதற்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படிப்பெல்லாம் கரெக்டான இடத்துல ஒரு படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான பொருளாதாரம் எல்லாமே ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது. நிறைய கடகராசி என்பது இந்த மாதம் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கி தரணும், ஒரு ஃபோன் வாங்கி தரணும், இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு 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 பொருள், அவர் விரும்பக்கூடிய பொருள், அந்த பொண்ணு விரும்பக்கூடிய என் பொண்ணு விரும்பக்கூடிய பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி தரணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கி அந்த சந்தோஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா என் பொண்ணு சிரித்து நான் பார்க்கல சார், என் பையனுக்கு நான் பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்ததில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் வீட்டில் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடக ராசி என்பது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசக்கூடிய விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. பேசுகிறது அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பணம் தரேன்னு ஒரு கமிட் பண்ணுறீங்கன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் பிஸ்னஸ் பேச போகிறீங்க, லாபம் கம்மியாக ஏதாவது கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவீங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் யார்கிட்டையாவது ஃபேமிலியில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏதாவது உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா நீங்களும் திடீர்னு அவங்களுடைய அந்த டெம்பர் அதிகமாகி பயங்கரமாக சண்டை பிரச்சனைகள்லாம், வாயில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வருத்தத்தை கொடுத்துரும். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, நீங்களே தான் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மாதம் உடல் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போ ஒரு உடல் பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதம் என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியுமோ டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய உடல்நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் நிறைய கடகராசி என்பது குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான டெஸ்ட் எதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இதை விட அதிகப்படியான யோக பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய இயற்கை பாவகிரகங்களின் தசாபுத்தி, ராகு தசை ராகு புத்தி, கேது தசை ராகு புத்தி, சனி தசை கேது ராகு புத்திகள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, இந்த தசாபுத்திகள் நடந்ததுன்னா இதில் சில பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்கிட்ட இந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் ஜாதகம் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, இதை 3 மாத வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அதே போல் தாம்பூல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.